லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? நோ மேரேஜ். அப்போ இவங்க யார்? மை ஹஸ்பண்ட். எப்படி நோ மேரேஜ் பட் ஹஸ்பண்ட்? ஃபியான்சி இன்னும் கல்யாணம் ஆகல. ஆக்சுவலி உங்களை பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தெரியல. நீங்க எந்த கண்ட்ரில மலையாளி. நெக்ஸ்ட் ஸ்டேட். மேக்ஸிமம் பொண்ணுங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு கலர் வந்து வெள்ளையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க எதிர்பார்த்து நான் பார்த்துருக்கேன். இங்க பார்த்து லவ் பண்ண, இங்க இல்ல. ஐ லவ் ஹிம். எனக்கு ஃபேமிலின்னு பெருசா சொல்றதுக்கு யாரும் கிடையாது. மை ஃபாதர் மதர் கிடையாது, இறந்துட்டாங்க. தே பாஸ்ட் அவே. சாரி. இட்ஸ் ஓகே. நோ நோ, ஐ டேக் வெரி பாசிட்டிவ். இவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்க? இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. அந்த பொண்ணு தேய்ச்சிட்டு போய் கைட்டி விட்டுச்சு. அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா அந்த ஃபர்ஸ்ட் லவ் பத்தி? நல்லா இருக்கும். அந்த கதையை நீங்க சொல்லுங்க. அவர் டெய்லி 19 கிலோமீட்டர் அந்த பக்கம் வண்டி ஓட்டு வரா, இந்த பக்கம் வண்டி ஓட்டு வரா. செம காமெடியா இருக்கும். டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போவாரா, சாப்பாடு கொடுக்கலன்னா ஃபோன் பண்ணி திட்டு வர. சச்ச கிரன்ச் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ண சொல்லி 2 பேரும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 2 நிமிஷம் தான் நடந்து போறதுக்கே இருக்கும். வந்து விட்டாதான் போகுமா, என்ன கடத்திட்டு போயிடுவாங்களா என்ன? போவாங்க வச்சுங்க. என் பையன் ரொம்ப அழுதுட்டான், நொந்துட்டான். அவன் எக்ஸுக்கு நீ என்ன சொல்ல வர? நான் கிடைச்சப்புறம் தேங்க்யூ தான், தேங்க்யூ ஃபார் லீவிங் மீ. நீங்க அவங்க எக்ஸுக்கு ஏதாச்சும், ஏன்னா எக்ஸ் விட்டதுனால தான் இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு பார்ட்னர் ஆயிருக்கீங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை. நேரா பார்த்து ஒரு சாக்லேட்லாம் கொடுத்து ட்ரீட் கொடுத்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தா ட்ரீட் கொடுக்கணும்ல. ஆமா, அஃப்கோர்ஸ் அவ்வளோதான். பேசாம அவங்க இன்வைட் பண்றீங்க மேரேஜ்? நான் பண்ணணுன்றேன். இவருக்கு தான் பயம். ஒய் பயம்? பையன்லாம் ஒன்றும் இல்லை. இன்வைட் பண்ணா பாத்துக்கலாம். நான் இருக்கேன்டா. நீங்க விட்டு போனீங்களா அவங்க விட்டு வந்தாங்களா? எத்தனை நாள் விட்டு போனாங்களா? அவன் ரொம்ப கேரிங் கிரஞ்சா இருந்திருக்கான் போல. அவன் வேற ரிலீஜன், நான் வேற ரிலீஜன். லவ் பண்ணும்போது தெரியல அந்த ரிலீஜன். அதுதான் கேட்டேன். நான் வேற முஸ்லிம். வேற ஸ்டேட். நான் வேற ஸ்டேட். நான் வேற ரிலீஜன். எனக்கு இல்ல அவன் சொன்ன ரீசன் அதான். நான் வேற அது ரிலீஜன். ரீசன் கிடையாது, சாக்கு. அதான் சாக்கு சொல்லிட்டு அவள் தான் போட்டு போயிட்டான். நிறைய பேர் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. பிரேக்கப் அப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு, அறிவான ஒரு பொண்ணு அறிவு கச்சக்கா இருக்கும். ஒத்துக்கிறாங்கனே. நீ தேடி போனா உனக்கு வரது எல்லாமே சனினா இருக்கும். தேடி வரது எடுத்துக்க. அதான் வந்து ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும். இது நம்ம பசங்க பண்ண மாட்டானுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்கள. உண்மைங்க, தேடி தேடி கண்டுபிடிச்சி கேவலமா போய் காவலை விழுந்துடுறானுங்க. பின்னாடி வந்து சுத்தின்னு இருக்கும், அதை கண்டுக்கிறதே கிடையாது. நாளைக்கு இவ பர்த்டே 26 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 25 முடிஞ்சு 26. அதனால 26 gift வாங்கிட்டு தரணுமா? என்னென்ன கிஃப்ட் லைன் அப் பண்ணுங்க. என்னோட நோட்டு வேற போட்டுருக்காங்களா? பென்னு, ஸ்மால் புக், ஒரு புக் ரீட் பண்ற புக், இயரிங், ரிங், ஜம்மு கட்டி வச்சிருக்கேன். பெர்ஃப்யூம், ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், ஸ்மால் செயின், வாட்டர் பாட்டில், லிப்ஸ்டிக், பேங்கிள், பிரேஸ்லெட், ஹேர் பேண்ட், ஸ்மால் மினியேச்சர், பிந்தி, போட்டோ ஃப்ரேம், டாப், ஃபுட் வேர், ஹேண்ட் பேக், டால், காஃபி மக், செகண்ட் இயரிங், கீ செயின், வாலெட். 2 பேஜுக்கு எழுதிட்டோம். ஹாப்பியா? ரொம்ப இவங்க ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அந்த கிஃப்ட் எதுவுமே வந்து ஒண்ணு கூட ஒரு 200 ரூபாய்க்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். 300 ரூபாய் பேங்கிள்னா கூட வேணாம், 100 ரூபாய் தான் வாங்கணும். 100க்கு கீழே. ஏன்னா நான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுடுவோம்ல. நான் பட்ஜெட் பார்க்காம வாங்குறவன். இவன் பட்ஜெட் இல்லாமல் வெளியிலேயே வரமாட்டான். ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணானா அவளுக்கு பிடிச்சதா இருந்தால் கூட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது என்னதான் பிடிச்சாலும் தூக்கி வச்சிருவான். நான் ரேட்டு பார்க்காம 2000 ரூபாய் 3000 வாங்கிட்டேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒய்ஃப் மெட்டீரியலுங்க கரெக்டாக தாங்க பிடிச்சிருக்காரு. நிறைய பொண்ணுங்க வந்து எக்ஸ்பென்சிவாக தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப யூஸ் பண்ணாலுமே சரி. ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த பட்ஜெட்டாக வாங்கணும்? ஏன்னா அதுதான் பெட்டர் கூட. அந்த கேஷ் வேறு ஏதாவது யூஸ் ஆகும்ல. இப்போ நான் 1000 rupees ட்ரெஸ் வாங்குறேன், அது எத்தனை வாட்டி போட முடியும்? அது ஒரு 250 ஆனால் 1 time 2 time 250 தானே. இட்ஸ் ஓகே. 1000 போனால் 1000 போச்சு, இன்னும் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. மூஞ்சிக்கும் நீங்கள் சொல்கிறதே சம்மந்தமே இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுற மாதிரி தெரியுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பட்ஜெட்டாக இருக்குது. மலையாளி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கருஞ்சிறுத்தியை பிடிச்சிங்க? இந்த கருசிறுத்த காலேஜ் மேட் 9 years பேக் இந்த பையனை காலேஜில் பார்த்துச்சு. இந்த பையன் பேச மாட்டான்ல, பொண்ணுகிட்டலாம் ரொம்ப சீன், ஓவர் சீன், அல்டிப்பா மேனா மினிக் மினிக். அதான் பொண்ணுங்க பண்ணுறது, நீ எப்படி பண்ணலாம்? பொண்ணு பேசினாலும் திருப்பி பேச மாட்டான். இவனோட சவுண்ட் நல்லா இருக்கும். கிளாஸ்ல ஓயின்னு சவுண்ட் விட்டான். பார்த்தேன், ஐ நல்லா இருக்க நீ. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். 9 yearsக்கு அப்புறம் ஒரு பர்த்டே விஷ் பண்ணேன். October 13 சாரோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, டு யூ ரிமெம்பர் மீ? 2 நாளைக்கு அப்புறம் ரிப்ளை வந்தது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2025 February 5ஆம் தேதிக்கு ஐ எம் ஃபாலிங் ஃபார் யூ. புரியல போல இங்கிலீஷ் அவ்வளவு புரியல. என்னதுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன். உடனே ஃபோன் பண்ணி என்ன ப்ரப்போஸ் பண்றியா? இல்லப்பா சாரின்னு சொல்லி வச்சுட்டேன். என்ன மிரட்டுறீங்க? அப்படிதான் சொல்லி நான் ப்ரப்போஸ் பண்றேன் சிரிச்சிட்டு வச்சுட்டான். உங்களை அழகு இல்லையா, அறிவு இல்லையா? காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணியிருக்கலாம். கிரஷ் சாரோட போட்டோஸ் எல்லாம் தெரியாம எடுத்து வச்சிருக்கிறது. என்னோட கிளாஸ்மேட் இல்ல இவன். ஸோ இவனுக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. இவரோட குரூப்ல இவன் நம்பர் எடுத்து பாத்துக்கிறது. ஆனா மெசேஜ் பண்ண பயம், ரிப்ளை பண்ண அசிங்கமாயிடும். அதனால சார் எனக்கு அப்ப இருந்தா பிடிக்கும். காலேஜ் முடிக்கிற வரையும் கிரஷா தான் போனோம். 3 நாளைக்கு அப்புறம் ஓகே பார்க்கலாம் அப்படின்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு வரேன். 15 நிமிஷம் லேட்டுங்க. ஆமா, எங்க நிக்கிறேன் தெரியுமா? மெட்ரோ ஸ்டேஷன்ல வெயில்ல உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தான், சிரிச்சான், பேசினா, நேர வீட்டுல கொண்டு இன்டர்வியூ இந்த
பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டான். எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்கும்ல. இவங்க வீட்ல எல்லாரும் கூப்பிட்டுட்டு என் பையனை எதுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும், ஏன் லவ் பண்ற, இவன் தான் அடங்கா பிடாரியாச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு. நான் முடிக்கிறேன். அப்படியா? ஐயோ ஐயோ. தென் அப்படிதான் இந்த சார் எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணான்னு வச்சுக்கேன், பார்க் பீச் மால்ன்ற மாதிரிலாம் சுத்துவாங்க. ஆனா நீங்க எடுத்த உடனே உங்க ஆளை எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல எப்படி காட்டுனீங்க? ப்ரப்போஸ் பண்ணா கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் பேசினியா? ஏங்க பிப்ரவரி 5க்கு ப்ரப்போஸ் பண்றேங்க, 10ஆம் தேதிக்கு தாங்க ஓகே சொல்றேன். மார்ச் 19ஆம் தேதிக்கு எத்தனை மாசங்க? 20ஆம் தேதி உங்க வீட்ல எல்லாரும் மீட் பண்றேன். மே 5ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். அக்டோபர் 3 கல்யாணம். இதுல எங்கங்க எனக்கு லவ் பண்ண டைம் கிடைச்சது? நீங்களே சொல்லுங்க. ஆமா, லவ் எதுக்கு பண்ணீங்க? கல்யாணம் பண்ண. அதான் உங்க டேரக்டா கல்யாணம் நடக்குதுல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இன்னும் எத்தனை நாள் இருக்கு கல்யாணத்துக்கு? 2 மாசம். ஓகே, 2 மாசம் லவ் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சா? என்ன பண்ண தெரியுமா? கேட்டேன். காலேஜ்ல இந்த மூஞ்சி பார்க்கவே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நேரா பார்க்குறோம், ஓகே பரவாயில்லன்னு ஓகே சொன்னானா. உங்களையா? ஏனா அவருக்கு நயன்தாரா வேணுமா? த்ரிஷா, ஹிஸ் ஃபேவரட் ஹீரோயின் இஸ் த்ரிஷா. நான் த்ரிஷா மேம கேட்டுட்டு இருந்தேன். த்ரிஷா சொல்லிட்டாங்க முடியாது, ரொம்ப சின்ன தம்பி மாதிரி இருக்கு. எத்தனை வருஷம் லவ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சீங்க? ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ணவே வேணாம்னு நினைச்சேங்க. என் கல்யாணம் ஒத்துக்காது. புரியவே இல்லைம்மா. என்னென்ன சொல்ல வராங்க அவங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ண பிடிக்காதான், அவன் வந்து தனியாவே இருக்கணும்ட்டு ஒரு ஒண்டர்லெஸ் தனியா ஊர் சுத்தணும். என்ன பியார் பிரேமா காதலா? ஏன் வந்து மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? பயம், கமிட்மெண்ட்ஸ்னா பயம். லவ் பண்றவரை ஓகே, கல்யாணம் இட்ஸ் a big commitment. லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? லவ் பண்றப்ப பெருசா கமிட்மெண்ட் இல்ல. we can break up at any time. கல்யாணம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம லீகலாவும் சரி, ஃபேமிலி வைஸும் சரி, மென்டலாவும் பிசிக்கலாவும் எல்லா ரீதியுமே we will get suffered. ஸோ அதனால கல்யாணம் பண்ண எனக்கு பர்சனலா பயம். பட் God grace I got a good partner. லவ் பிடிக்கும் பட் மேரேஜ் பிடிக்காது. பட் இப்போ நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க, அது நீங்க சேஞ்ச் ஆனதுக்கான ரீசன்? சார் தான் வா கல்யாணம் பண்ணலாம்னாரு. சரி ஓகே. அவர் ஏன் அவ்வளவு பிடிக்குது? அவனை ஏன் பிடிக்குதுன்னு கேட்டா தெரியல. தெரியாம வரதானே காதல். மேக்ஸிமம் பொண்ணுங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு கலர் வந்து வெள்ளையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க எதிர்பார்த்து நான் பார்த்துருக்கேன். அண்ணன் கருப்பா கலையா அழகா எப்படி நீங்க? I love my husband. like இங்க பார்த்து லவ் பண்ண, இங்க இல்ல. I love him. லவ் டு மேரேஜ் போகும்போது ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனை கம்மி? I am so sorry to say எனக்கு ஃபேமிலின்னு பெருசாக சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அண்ட் ஐ ஹேவ் ஒன்லி ஒன் சிஸ்டர். மை ஃபாதர் மதர் கிடையாது, இறந்துட்டாங்க. they passed away. சாரி, இட்ஸ் ஓகே. no no I take very positive. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடைச்சிச்சு. ஃபேமிலியை விட ஐ காட் எ பார்ட்னர். ஈவன் நினச்சி நான் வேற பை மிஸ்டேக்காக வேற ஒரு பையன் கிட்ட பேசி அந்த பையன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அது பெரிய பிரச்சனை. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது எப்படி வாட்ஸ்அப்பா இல்லை? காலேஜில் அந்த பையன் என்ன பார்த்துருக்கான், எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். மெசேஜ் பண்ண உடனே நான் கேட்ட ஐசக்கா நீங்க அப்படின்னு. அவன் எதுவுமே சொல்லலாம். ஈவன் நினச்சி நான் அவங்ககிட்ட பேசிட்டே இருந்திருக்கேன். கிளாஸ் இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறான், நல்லா பேசுறானே. அப்ப சொன்னா நீ February 14, 2016 17 நினைக்கிறேன் இங்க ஸ்கை வாக் வர சொல்லியிருந்தாங்க. போனேன். ஓகே இவன் தான் ப்ரப்போஸ் பண்ண. அவ சோ எக்ஸைட்டட். போன வேற ஏதோ போய் வந்து நிக்கிறான். நான் தான் இத்தனை நாள் உங்ககிட்ட பேசின பையன். இந்த மாதிரி சார் நினைச்சு பாவனா அந்த பையன் அவனை நினைச்சதானே கஷ்டமா இருக்கு. யார் பார்த்த புள்ளியோ இவ்வளவு மொக்க வாங்கிட்டு போயிருக்காரு. நான் சொன்னேன் ஐயோ சாரிப்பா, நான் நீ நினைச்சு பேசுறேன், கூட படிச்ச ஒரு பையன் நினைச்சு பேசுறேன், தப்பா நினைச்சுக்காத. அதுக்கப்புறம் அவ ரொம்ப நாள் பின்னாடியே வந்தான். அதுக்கப்புறம் நானும் காலேஜ் முடிச்சிட்டேன். அதன் ஐ வென்ட் டு கேரளா. அப்புறம் இவனை பாக்குறதுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்ல. படிப்பு முடிச்சுட்டு கேரளாக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் எப்படி வந்து ஊருக்குலாம் போனா அவ்வளோதான் எல்லாம் மறந்துடுவோம் முடிஞ்சு? நோ ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் சாரை பார்க்கறதுக்காக நான் மார்ச் 19th வந்தேன். 9 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை கால் மறுபடியும் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லை நீங்களா அப்படி ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு நானே வந்தேன். இந்த February தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ மார்ச் 19th வந்து பார்த்தேன். அதான் சொல்றேன், கேப்பே கிடைக்கல லவ் பண்ண. இந்த 2 month லவ் எப்படி பண்ணலாம்னு இருக்கு? பயங்கரமா பண்ணணும். அதுதான் அந்த பக்கெட் லிஸ்ட் மாதிரி. எனக்கு ஸ்விம்மிங்னா பயம். இவனை கூட்டிட்டு ஸ்விம்மிங் போகணும்னு ஆசை. க்ளே பாட் இவன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இவனை கூட்டிட்டு டான்ஸ் கிளாஸ் போகணும். எனக்கு பிடிச்சலாம் அவன் பண்ண, அவனுக்கு பிடிச்சலாம் நான் பண்ணுவேன். இவனுக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாக்ஸ்னா பயம். பட் நான் ஐ லேர்ன் இட், கற்றுப்பேன். ஜம்ப் பண்ணணும். ஐ மீன் ஹைட்ல இருந்து ஹைட் நான் பயம். இவனுக்கு ஹைட்னா பிடிக்கும். அது ட்ரை பண்ணலாம். இருக்கு ஸ்கூபா டைவிங், ட்ராவல் பண்ண பிடிக்கும். எனக்கு பிடிச்சதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கேன். அவனுக்கு பிடிச்சது அவன் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைப்பா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபுட், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், தேங்க்யூ ஃபார் த அட்டென்ஷன் and thank you for your emotional attachment, thank you for your beautiful family and I hope I bless you to be get all the wish. என்ன சொல்றது, நீ எனக்கு எல்லாம் நடக்கட்டும். உன் ஹெல்த் வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக வரட்டும். I love you, I love you, I love you. ஐயோ லவ்ல வந்து பண்ற மிஸ்டேக். லவ் பண்றப்போ நம்மளுக்கு அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, இவங்க என்ன சொன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதனால உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், அது கட்ட ரைட்டாக சொல்லிட்டு பண்ணவே மாட்டேன் சொன்னாலும் ரொம்ப சிம்பிளாக முடியும். கேரிங் தேவையில்லை. சாப்பிட்டேன் ஏன் நீங்கள் கேட்கலன்னு அவங்க சாப்பிடாம இருக்க போறாங்களா? ஜஸ்ட் பீன் யோர் லிமிட்ஸ். அவங்க லிமிட்ஸ்ல இருந்தாலே ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். எங்க போற என்ன பண்றது, அது பண்றது அதெல்லாம் கேட்கவே கேட்காது. டோன்ட் பி ரூல் புக், பி a கூல் புக். இப்போ இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போதா இருக்கட்டும், மேரேஜுக்கு அப்புறம் எதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அதாவது நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். அவனுக்கு அவனோட ஃப்ரீடம் இருக்குப்பா. ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் ஆன் தட். இப்போ வரைக்கும் அவனுக்கு கால்ஸ் வர நான் இந்த மாதிரி யாருன்னு கேட்க மாட்டேன். ஏன் போறேன், ஏன் லேட்டா வர, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் அவனுக்கு பண்ண தெரியும். ஹி நோஸ் இட். அதுல ஏன் நான் போய் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த ஃப்ரெண்ட் கிட்ட போய் அவனுக்கு என்ன பிடிக்குதோ லெட் ஹிம் டு. நிறைய பேர் என்ன தெரியும் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகல இல்லைன்னு ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு. இப்போ இல்லை, நான் மாற மாட்டேன். உங்க வீட்டில் லவ் டு மேரேஜ் போகுது ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்க வீட்டில்
இல்லைன்னா பெட்டு. அவங்க ஃபேமிலி நீங்கள் எப்படி உஷார் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியை தான் உஷார் பண்ணான், அதுக்கப்புறமா தான் என்கிட்ட வந்தாலே. அவங்க ரொம்ப பெட்டுனா அதுதான் எப்படி உஷார் பண்ணீங்க? நம்மளா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிடும். ஆர்டிஃபிஷியல் எதுவுமே பண்ண தேவை. பிடிக்காதுன்னு சொல்லி நான் பிடிச்சதை பிடிச்சிருக்குன்னு சொல்லனால ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். என்னோட மாமியார்லாம் சொல்ல மாட்டேன், சோஃபி. இது சோஃபி சோஃபி என்னோட மதர் இல்ல. ஓகே, அவங்களுக்கு அந்த ஷார்ட் பேர் வச்சு ஐ கால் ஹர். ரொம்ப டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். வாட் இஸ் மெச்சூர் லவ்? அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், லேட் ஆகும்னு சொல்றான், அது எனக்கு புரியணும். இல்ல நீ இப்போ வந்து அவன மைனா ஹீரோயின் மாதிரி பேசக்கூடாது. ஓகே, அப்ப நான் போய்க்கிறேன். நான் சொல்றப்ப அவனுக்கு புரியணும், அவன் சொல்றப்ப எனக்கு புரியணும். தட் இஸ் கால் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட். அவனோட டைம், அவனோட ஒர்க், அவன் யாருன்னு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நான் யாருன்னு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் இந்த வேர்ல்டில் ரொம்ப அழகான விஷயம் இல்லை. புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? அக்காவை பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களை திருந்த பாருங்க. நன்றிக்கா. நன்றிண்ணே. கங்க்ராச்சுலேஷன். அதை கண்டிப்பாக